ராமாயணம். நாயகன் வாழ. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ரகுகுலத்தில் பிறந்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது வரை ரகுகுல நீதியையும் திகத்தையும் நான் கடைபிடித்ததை நினைத்து என்னால் இயன்ற அளவிற்கு கணவனாக, தந்தையாக, மகனாக, அரசனாக என்னுடைய கடமைகளை மனதாலும் வாக்காலும் செய்து நீதியை கடைபிடித்தேன். இனி என் பிரியமான மனைவி கனகரின் மகள் சீதையும் என் பிரியமான தம்பி லட்சுமணனும் சென்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். என் பிரியமான தசரத மைந்தன் பரதனுக்கு அயோத்தி நாட்டை ஒப்படைக்கிறேன். அவர் கடமை, முயற்சி, நீதி, வீரத்தில் ராமனை விட உயர்ந்தவர். என்னுடைய இந்த முடிவை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன். நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் மன்னா. நான் மறுப்பு தெரிவிக்கிறேன். இந்த உடல், இந்த உயிர் அனைத்தும் நீங்கள் என்னை விட்டு சென்று விட்டால் நான் உயிரிழந்தவன் ஆகி விடுவேன். உயிரற்ற இந்த உடலுக்கு மன்னனாகும் தகுதி எங்கு இருக்கிறது? தயை கூர்ந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்த வரையில் கோசலை ராஜ்யத்தின் வருங்கால தலைமுறை பொறுப்பை ஏற்கட்டும். நம் ராஜ்யம் விசாலமானது அண்ணா. அதனால் லவன் மற்றும் குசனுக்கு வடக்கு கோசலை, தெற்கு கோசலை ராஜ்யத்தை ஒப்படைக்க வேண்டும். எனக்கு இன்னொரு வேண்டுகோள் அண்ணா. புறப்படும் செய்தியை சத்ருகனுக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். நாம் புறப்படுவதா? ஆம் அண்ணா, நாம் புறப்படுவதை பற்றிதான். ஒரு நொடி கூட நான் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணினால் இந்த ரகுகுலத்தின் மீது ஆணை, என் உயிரை நான் இங்கேயே விட்டு விடுகிறேன். அண்ணா, தயை கூர்ந்து என்னையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள். எங்களையும் கூட உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் பிரபு. நேசிப்பது உண்மை என்றால் எங்களையும் உடன் அழைத்து செல்லுங்கள். தாங்கள் இல்லாத உலகத்தில் எங்களுக்கும் வாழ விருப்பமில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அனுமான். நான் வாக்குக்கு கட்டுப்பட்டுள்ளேன். நான் இதுவரையிலும் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன் வாசுகி. அமைதியாக இருந்தேன். நீதானே கூறினாய் தாய் சீதா உனக்கு சகோதரி என்று. அதனால் என்னுடைய பிரபு ராமர் உனக்கு என்ன உறவு? என்னை சுற்றி சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிரபு ராமருக்கு எதிராக எவர் சதி செய்தாலும் அதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். ஆவேசம் கொள்ளாதே வாயுமைந்தா. வாழ்க சீதாராமன்! சீதாராமன்! கண்டனன் நாயகன் அணியினை சிறுகவே. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். இந்த உலகிற்கு வரும்பொழுது எவரும் எதையும் கொண்டு வருவதும் இல்லை, கொண்டு செல்வதும் இல்லை. ஒருவன் மட்டும் கொண்டு செல்கிறேன், என் பிள்ளைகளின் பெருமையை. அத்துடன் மக்களின் மனதில் இடம் பிடித்தீர்கள். ஆனால் இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. உங்கள் இருவரும் ரகுகுல சிம்மாசனத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். குசன் தெற்கு கோசலை பூமியை உன் தைரியத்தால் அடைந்தார். ஆகையால் அந்த பகுதியை நீ அரசாட்சி செய். லவன் வடக்கு கோசலை காத்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய பலம் புத்தியின் நிழலில் மேம்படுவதற்காக. தங்கள் இருவரின் வலியும் புரிகிறது. அது எப்படி இருக்கும் என்பதையும் அறிவேன். ஆனால் பெரும் சவால்களை எதிர்கொள்பவர்கள், பெரும் வலிகளை கடப்பவர்கள். நேரத்தை வீணடிக்காமல் இந்த நொடியிலிருந்து உங்கள் கடமைகளை செய்யத் தொடங்குங்கள். இது மாபெரும் பொறுப்பு என் பிள்ளைகளே. ரகுகுலத்தின் மானத்தை காப்பது. இதை செய்தது வாசுகியோ அல்லது நானோ அல்லது இயற்கையின் செயல், காலத்தின் செயல் என்பார்கள். அவர் கூறுவது அனைத்தும் உண்மை. எல்லாம் தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள உங்கள் மனம் இடம் கொடுக்காது என்று தெரியும். இருப்பினும் அதுதான் உண்மை. தர்மமும் தான் உலகில் காலச்சக்கரத்தை நிலையாக வைத்துள்ளது. அனைவருமே அதற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அந்த இயற்கைக்கு கடவுளும் கட்டுப்படத்தான் வேண்டும். அப்படி என்றால் அவதாரம் மட்டும் விதிவிலக்கல்லவே. இதைத்தான் நீதியும் சொல்கிறது. பார்த்தந்தையின் திருமுகமே கொண்டாரே. தங்கள் வாழ்த்தினும் கணக்கு தேர்மனமே அறிவு சூடும் வேதனை தெரிகிறதே.
யம தர்மராஜரே, என்னால் இதை ஏற்க முடியவில்லை. இறைவன் வாழும் காலம் இந்த பக்தனின் காலத்தை விட குறைவா? ராமர் சென்ற அறநெறி பாதை அவருடைய நேர்மை. இதை பின்பற்ற வேண்டும். வரக்கூடிய மிக பெரும் போரில் நீ இருந்தாக வேண்டும். அந்த போரானது இந்த பூமியிலேயே மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது. நீதி வழி செல்பவர்களை அடியோடு அழித்திடும். யுகத்தில் அவதரிக்கும் உன்னுடைய ராமனின் ஒரு மாறுபட்ட வடிவத்தை, அந்த திருமாலின் 8வது அவதாரத்திற்கு நீ துணை புரிய வேண்டும். இல்லை, நான் பிரபுவை செல்ல விட மாட்டேன். என்னிடமிருந்து பிரபுவை யாராலும் பிரிக்க முடியாது. ரீதியாக அவரை பிரியத்தான் வேண்டும். விட்டாயா அனுமான்? உன்னுடைய ராமனை விட்டு நீ பிரிவேன் என்று நீயே ஏற்றுக்கொண்டாயே. அனுமனை சபிக்க போகின்றேன். அவன் அந்த ராமனை விட்டு விலகி இருக்க வேண்டும். முட்டாள்வானனாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் யம தர்மராஜரே. தசரத மன்னரின் இளைய மகன் இளவரசர் சத்ருகன் அவர்கள் வருகிறார்கள். சத்ருகனா? அண்ணனின் பிரிவை தம்பி அறிவாரோ? நம் ஒன்று இதயமும் ஒன்றல்லவோ? அண்ணனின் சொல்லை தம்பிகள் தாங்கள் எனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விட்டேன் அண்ணா. அப்படி என்ன உங்கள் இருவருக்கும் அந்த எண்ணம் வந்தது? உங்கள் சத்ருக்கனனை அனாதையாக விட்டுச் செல்ல? உங்களுக்கே நன்றாக தெரியும் நான் எவ்வளவு பிடிவாதக்காரன் என்று. என் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரையில் உங்கள் அன்புதான் என்னை கட்டி வைத்திருக்கிறது. உன் பிடிவாத குணத்தை நன்கு அறிவே. உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லப் போவதில்லை. நீ என்னுடன் வரலாம். வாழ்க சீதாராம். மன்னா, நான் என்னை மன்னா என்று அழைத்து சிரமப்படுத்தாதீர்கள். தாங்கள் இந்த உலகை விட்டு செல்கிறீர்கள். அழைத்துச் செல்லாமல் இந்த செயல் யமனின் தண்டனையை விட மிக கொடுமையான தண்டனை. நன்றி கடனை அடைக்க வந்திருக்கிறேன். தாங்களும் என்னுடன் வரலாம். உங்களை என்னுடன் அழைத்து செல்ல இயலாது. தங்கள் தாய் மண்ணின் நலனுக்காக இந்த வலியை சகித்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு வாழ்வளித்தவரின் வார்த்தையை நான் வேதவாக்காக கருதுவேன். தாங்கள் கூறியதுபடி இலங்கையில் இன்றும் அமைதியை நிலவ செய்வேன்.